வணக்கம் மக்களே. என்னோட ஃபேஸ் தெரியாது. நான் நின்னுட்டேன் அப்படின்னா என்னோட ஃபேஸ் தெரியாது. என் ஃபேஸ் தெரியலாம் பரவாயில்ல. இது மூலியமா நீங்கள் உங்களுக்கு நாளைக்கு மார்க்கெட்டில் ஏதோ ஒன்று கொஞ்சம் க்ரோத் ஆச்சுன்னா எனக்கு அதே சந்தோஷம். ஃபேஸ் பாதியோட கட்டாயிருன்னு நினைக்கிறேன். ஓகேவா? நான் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறதுனால ஃபேஸ் தெரியாது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். வணக்கம் மக்களே, நல்லா இருக்கீங்களாங்க? இந்த வீடியோ பார்த்தோம் அப்படின்னா நாளைக்கு மார்க்கெட்டு எப்படி நடக்க போகுது ஓகேவா அப்படிங்கிறத பற்றி ஒரு அனலிஸ்ட் தான். ஃபுல்லாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். நம்ம கால்ஸோ இல்லை அக்கௌண்ட் ஹோல்டிங்கோ எதுவுமே ப்ரொவைட் பண்ணுறதில்ல, ஸ்டாக் ரெக்கமெண்டேஷனும் பண்ணுறது இல்லை. பிஆர் ஃபாலோ ஆல் செபி ரூல்ஸ். ஓகேவா? இதெல்லாம் சொல்லி தான் ஆரம்பிக்கணும். சரி, ஓகே டன். இன்னைக்கு மார்க்கெட்டு எப்படிலாம் ஃபஸ்ட்டு நாளைக்கு மார்க்கெட் அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், இன்னைக்கு மார்க்கெட்டு எப்படிலாம் மூவ் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஓகே, இன்னைக்கு மார்க்கெட் எப்படி மூவ் பண்ணியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு நிஃப்டியை பார்த்துருவோம். நிஃப்டி 50 சரிங்களா? இந்த இடத்துல ஒரு லைன் மாதிரி போகும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இந்த இடத்துல ஒரு லைன் மாதிரி போகும். லைட்டோட வெளிச்சம் தான் அந்த இடத்துல பிளர்ராக இருக்கும். ஓகேவா? சரி, ஓகே. இன்னைக்கு நிஃப்டி எவ்வளோ க்ளோஸ் ஆயிருக்கா அப்படின்னு பார்த்தா, இன்னைக்கு காலைல நிஃப்டி எவ்வளோ ஓப்பன் ஆயிருக்காங்கிறது நமக்கு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம மார்க்கெட்டு நாளைக்கானதான் அனலைஸ் பண்ண போகிறோம். அதனால இன்னைக்கான க்ளோஸும் அண்டு ப்ரீவியஸ் ஆகி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தா போதுமானது. சரிங்களா? டுடே க்ளோஸ் நிஃப்டி 23,165. ஓகேவா? எத்தனை பர்சன்டேஜ் விழுந்திருக்கோம் அப்படின்னா, பர்சன்டேஜ் வைஸில் பார்க்குறோம் அப்படின்னா 1.50%, கிட்டத்தட்ட 1.5%, 2%. அதே மாதிரியே டுடே லோ. ஓகே, டுடே க்ளோஸ் ஆனதாங்க. டுடே லோ பார்த்தோன்னா அதெல்லாம் நல்லாவே போயிருக்கேன். டுடே லோ அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா 23,136. இதுக்கும் டுடே க்ளோஸுக்கும் டுடே லோக்குமே 30 பாயிண்ட் டிஃப்ரெண்ட் இருக்குங்க. ஓகேங்களா? டுடே வண்டி சத்தம் கேட்டுட்டு தான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம வேறு வீடியோ மாற்றினா இந்த சவுண்டெல்லாம் வராது. அது வரைக்கும் இந்த சவுண்டு தான் வரும். ஓகே, க்ளோஸுக்கும் லோவுக்கும் இடையிலேயே 30 பாயிண்ட் டிஃப்ரெண்ட் இருக்குது. சராசரியாக அந்த மாதிரி 30 பாயிண்ட் ஏறி இறங்குச்சு அப்படின்னா நாம் ஒரு 10K வச்சு ட்ரேட் பண்ணக்கூடாது சொல்கிறேன். ஓகே, 10K வச்சுலாம் யாரும் ட்ரேட் பண்ணக்கூடாது. சரிங்களா? நார்மலாக 10K வச்சு ட்ரேட் பண்ணுறீங்க, இது வேற ஒன்று. நார்மலாக 10K வச்சு ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த 30 பாயிண்ட்டை வச்சு கிட்டத்தட்ட நம்ம 10 பாயிண்ட்டுக்கு ஒரு 300 to 400ன்னு வச்சுக்கோங்க. 1200 ப்ரீமியம் நல்லா மூவ் பண்ணால் அப்படின்னா 1500க்கு மேலே ப்ராஃபிட் பண்ண முடியும். நார்மலாக பண்ணோம் அப்படின்னாவே 1200%. ஓகேவா? நார்மலாக 30%க்கு 30 பாயிண்ட்டுக்கு நம்ம நீட்டாக நம்ம 10K கேபிட்டல்லேருந்து சாலிடாக ஒரு 10% பக்கம் ப்ராஃபிட்டே பண்ண முடியும். சரிங்களா? இதுதான் ரியாலிட்டி. ஓகே, ஏன் அப்படின்னா நிஃப்டியில் நம்ம எவ்வளோ ட்ரேட் எடுப்போம், எத்தனை லாட்டு, ஒரு லாட் 1 லாட் ஈக்குவல் டு நிஃப்டியில் 75. 10 பாயிண்ட் மூவ் பண்ணாலே நமக்கு எவ்வளோ, 750 ரூபா. 30 பாயிண்ட் மூவ் பண்ணுறான் அப்படிங்கிறப்ப நீங்கள் கணக்கு போட்டுக்கோங்க. சரிங்களா? சரி, ஓகே. அடுத்து டுடே லோ. சரிங்களா? டுடே க்ளோஸ் பார்த்தாச்சு, டுடே லோ பார்த்தாச்சு. அதே மாதிரியே இவன் நிஃப்டி போயிருக்கான் அப்படின்னா சம்பவக்காரங்க அவன் மட்டும் இல்லை. ஓகே, சம்பவக்காரங்க யார் யார் நிஃப்டியில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டான்ல நிஃப்டியில் சம்பவக்காரங்க யார் யார் அப்படின்னா, அதாவது லாஸ் ஆனது இன்னைக்கு லாஸ் தான் ஆகிருக்கா. சரியா? சம்பவக்காரர் யார் அப்படின்னா ஃபஸ்ட்டாக இருக்கவங்க. ஃபஸ்ட்டு சம்பவக்காரங்க வோல்டாஸ். செகண்ட் சம்பவக்காரங்க இவனுங்க. ஓகே, பிரசிஸ்டன்ட் சிஸ்டம். ஓகே, அடுத்து தேர்ட் சம்பவக்காரங்க பாலிசி பசார். ஓகே, ஃபோர்த்து. ஓகே, இவங்களாம் இந்த சம்பவக்காரங்களாம் உங்களுக்கு யார் அப்படின்னா மிடில். ஓகே, இவங்களாம் மிடில் ஆஃப் த கம்பெனி. ஓகே, இவங்களாம் யாரு, சம்பவக்காரங்களே இவங்க மிடில் ஆஃப் த கம்பெனி. அடுத்து கோத்ரேஜ். ஓகே, இவங்களாம் மிடில் சம்பவக்காரங்க. ஓகேவா?
இவங்களாம் வந்து வால்டாஸ், ஓகே, டிஸ்டன்ஸ் டெக்னாலஜி, பாலிசி பஜார், கோத்ரேஜ் பிரைவேட் லிமிடெட், இவங்களாம் வந்து லாசரில் இருக்கவங்களே நிஃப்டியோட டாப் மிட் கேப் ஃபண்டில் இருக்கவங்க. ஓகேவா, மிட் கேப் அதாவது மிடில் இருக்கவங்க. ஓகே, நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 3 பேர் தான், நல்லா புரிஞ்சுக்கோங்க. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 3 பேர் தான். ஒன்று வளர்ந்தவன், ஓகே, தமிழ்லேயே எழுதுறவே, இங்கிலீஷ் கொஞ்சம் 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 தான். ஓகே, மார்க்கெட்டில் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 3 பேர் தாங்க. ஓகே, ஒன்று வளர்ந்தவன், இன்னொருத்தன் மூணு பேர் தான். யார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று வளர்ந்தவன் நிஃப்டி 50ல் இருக்கவன், இன்னொன்று வளர்ந்து கொண்டு இருக்கவன் யாரு மிட் கேப் நிஃப்டியில் இருக்கவன், இன்னொன்று வளர போகிறவன் ஸ்மால் கேப் நிஃப்டியில் இருக்கவன். ஓகேவா, இப்போ வளர்ந்தவங்க இல்லை. ஓகே, அதாவது வளர்ந்துட்டு இப்போ வளர்ந்துட்டு இருக்கவங்கள பார்த்தோம். ஓகேவா, வளர்ந்துட்டு இருக்கவங்கள யார் யாரெல்லாம் லாஸாக இருந்தாருங்கிறத பார்த்தோம். இப்போ வளர போகிறவங்கள பார்க்கணுன்னா பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. அவன் அட்லீஸ்ட் அவன் வளர்ந்துட்டு இருக்கிற பேச்சு பார்ப்போம். அவன் வளருவான் அப்படிங்கிறத வச்சு பார்க்கக்கூடாது. ஓகேவா, இப்போ வளர்ந்தவனை பார்ப்போம். சரிங்களா, மோஸ்ட்லி வளர்ந்துக்கிட்டு இருக்கிறவனையும் வளர்ந்தவனையும் வச்சு தான் இவங்க வந்து பெரிய ரோல் பண்ணுவாங்க நிஃப்டி 50. ஓகேவா, இவனை கண்டுக்கவே மாட்டாங்க. ஓகேவா, எப்படி நம்மளை நீங்கள் கண்டுக்க மாட்டேங்கிறீங்களோ சேம் அதிகம் வளர்ந்தவனையும் வளர்ந்து கொண்டு இருக்கவனு மட்டும் தான் கண்டுக்குவாங்க. வளர்ந்து கொண்டு இருந்தவனை பார்த்தாச்சு, வளர்ந்தவனை பார்த்துருவோம். யாருப்பா லாஸுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தா இன்ஃபோ எட்ஜ், அடுத்து பஜாஜ் ஹோல்டிங்ஸ். ஓகே, பஜாஜ் ஹோல்டிங்ஸ் பைக்குள்ளேயும் அடுத்து டிவிஸ் லேப். டிவிஸ் லேப் அப்படின்னா லாங் டேர்முக்கு பர்ஃபெக்டான ஸ்டாக் டிவிஸ் லேப். ஏன்னா வருங்காலத்தில் மெடிசன் இல்லாமல் எதுவுமே இல்லை, எவனுமே இல்லை. என்ன தான் ஏஐ வந்தாலும் மூச்சு காத்து நாம் தான் விட்டாகணும். ஓகேவா, அதனால் சில துறைகளெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. அந்த துறையில் தான் இந்த டிவிஸ் லேபும் இருக்குது. ஓகேவா, அடுத்து நம்பூர்கார் கம்பெனியான HCL. ஓகே, இந்த 4 பேரும் மேஜர் ரோல் ப்ளே பண்ணிடுறாங்க சாலிடா. இவன் 5%, இவன் 4.5%, இவன் கிட்டத்தட்ட 3%, 4%, எங்காலுமே கிட்டத்தட்ட 4%. எல்லாம் 4% தள்ளி மார்க்கெட்டை எக்கச்சக்கமாக இறக்கி விட்டாங்கன்னே சொல்லலாம். அதே மாதிரியே எஃப்ஐஐயும் இன்னைக்கு கொஞ்சம் அப்ஸ்காண்ட் ஆயிருக்காங்க. ஓகேங்களா, எஃப்ஐஐயுமே கொஞ்சம் அப்ஸ்காண்ட் ஆயிருக்காங்க. சரி, ஓகே, இதுதான் இன்னைக்கான நிஃப்டியோட நிலவர கலவரம். இதை வச்சு நாளைக்கான அனலிஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, நிஃப்டியில் கெயின்ஸ் மோஸ்ட்லி பார்க்க வேணாம். லாஸ் பண்ணவங்களால மார்க்கெட் இதாயிருக்கா. ஏன் அப்படின்னா, அங்கே ஒரு சைடு, இங்கே அமெரிக்காவில் நேற்று என்னாச்சு, அமெரிக்காவில் நேற்று செம்ம வெள்ளம். ஓகே, சவுத் அமெரிக்காலாம் காலினே சொல்லிட்டு இருக்காங்க, நீர் வடியவே வடியல. அந்தாண்ட ட்ரம்ப் ஐயா வேற ஒரு சைடு போட்டு கொளறுபடி பண்ணுறாங்க. அடுத்தபடியாக சொல்லணும் அப்படின்னா, அங்கே தாய்லாந்து மியான்மர்லாம் நிலநடுக்கம் இன்னமும் வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி வதந்திகளில் உண்மைகளே வந்துட்டு இருக்கு. சரிங்களா, இந்த மாதிரி இஷ்யூவில் வந்த எஃப்ஐஐ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அப்ஸ்காண்ட் ஆகி திரும்ப ஓடிட்டாங்கிறது தான் உண்மையான ஒன்று. சரிங்களா, சரி, ஓகே, இதை வச்சு நாளைக்கு எப்படி அனலைஸ் பண்ணுறது அப்படின்னா, நாளைக்கு எப்பயும் போல் ஃபண்டமெண்டலாக செக் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே போகிறோம். ஓகேவா, ஃபண்டமெண்டலாக செக் பண்ணி வச்சுருக்கேன். அதை கேண்டிலில் போட்டுனா எடிட்டிங்க்கு டைம் ஆகும், எனக்கு எடிட் பண்ணுற அளவுக்கு நேரில். கேண்டில்னால் இன்னும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஆனால் நான் உங்களுக்கு நம்பரில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் அதை வச்சு ட்ரெண்ட் லைன் உடஞ்சி கேண்டிலில் கண்டுபிடிச்சிக்கோங்க. ஓகேவா, நாளைக்கான
நாளைக்கான ரெசிஸ்டன்ஸ் சொல்கிறேன், நோட் பண்ணுறதும் நோட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 23,500 சாலிடாக 23,500 ரெசிஸ்டன்ட் மேலே ஏறுது அப்படின்னா 23,500. அதே மாதிரியே சப்போர்ட் வைக்கிறான் அப்படின்னா யோசிக்காதீங்க 23,000 உடச்சிருவான். ஓப்பனாக சொல்கிறேன், 23,000 உடச்சி தள்ளிட்டு போய்கிட்டே இருப்பான். சரிங்களா, நீங்கள் அந்த விஷயத்தில் கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. நாளைக்கு ட்ரேட் பண்ணுறப்ப ரெசிஸ்டண்ட்டு 23,500 இருக்க சான்ஸ் இருக்குது. அதே மாதிரியே சப்போர்ட் வச்சானா 23,000 வைப்பான், தாராளமாக 23,000 வைப்பான். அதே மாதிரியே இன்னைக்கு கிட்டத்தட்ட மார்க்கெட் இவன் ஒரு 1.5%, அந்த சென்செக்ஸ் பைபிள் ஒரு 2% பக்கம், 2% இல்லை, அவரெல்லாம் எங்கேயோ ஓகேவா 2% தாராளமாக 2% பக்கம் அவர் இறங்கியிருக்காரு இன்னைக்கு. அதே மாதிரியே அவர் 76,000 உடைச்சிட்டார். இன்னைக்கு வந்து 76,000 திரும்பவும் உடைச்சிருக்காங்க சென்செக்ஸ். ஓகேவா, சென்செக்ஸை பற்றி நான் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. இங்கே என்னாச்சு அப்படின்னா ப்ரீவியஸ் நாளைக்கு சப்போஸ் நிஃப்டி வந்து இன்னைக்கு இப்போ கரண்ட் ட்ரெண்டில் நான் இதில் உடச்சி காட்டுறேன், கொஞ்சம் இதாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கரண்ட் ட்ரெண்ட் படி வச்சு பார்க்குறோம் அப்படின்னா ஒரே நிமிஷம், இந்த பைபிளில் லோட் ஆகிட்டு இருக்கேன். நாளைக்கு சேஃப்டி ப்ரிகாஷனோட வந்துடுறேன். கரண்ட் ட்ரெண்ட் படி வச்சு பார்த்தோம் அப்படின்னா நாளைக்கு மார்க்கெட்டு மோஸ்ட்லி கேப் அப்புக்கு தானே சான்ஸ் அதிகம். கேப் அப்புக்கு கிட்டத்தட்ட சான்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா 80% சான்ஸ் இருக்கு. கேப் அப்புக்கு 80% சான்ஸ் இருக்கு. அதே மாதிரி கேப் டவுன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது கம்மி தான். கேப் டவுனுக்கு 20%, 25 to 30 வச்சுக்கோமே, இவ்வளோதான் சான்ஸ் இருக்குது. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அதே மாதிரியே வாலிடிட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஃபுல்லுமே ஜெகனமகன தான் இருந்திருக்கு. அதே மாதிரியே கோல்டு ரேட் இன்னைக்கு நல்லா மூமெண்ட் கொடுத்து கோல்டு ரேட்டும் மேலே போயிருக்கான். சரிங்களா, இதில் மாற்று கருத்துன்னு வேறு ஒன்றும் இல்லை. ஏன் அப்படின்னா நான் எடிட் பண்ணேன்னா உங்களுக்கு இன்னும் கிளியராக என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இப்போதைக்கு இதை வச்சு பண்ணுறேன் அப்படிங்கிறனால ஒன்றும் இல்லை. சப்போஸ் நாளைக்கு இப்போ இந்த பாயிண்டில் முடிஞ்சிருக்கான், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த பாயிண்டில் முடிஞ்சு இங்கே வந்து ஓப்பன் ஆகிறான் அப்படின்னா இங்கே ஓப்பன் ஆகி இப்படியெல்லாம் போயிட மாட்டான். ஏன் அப்படின்னா இன்னைக்கு ஒரு கன்ஃபர்மேஷனே கொடுக்காம சும்மா இப்படி முடிஞ்சிட்டான். ஓகேவா, சப்போஸ் நாளைக்கு அவன் மூவ் பண்ணுறான் அப்படின்னா இப்படி மூவ் பண்ணி இப்படியே இறங்கிட மாட்டான். ஓகேவா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. மூவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா இந்த இடத்த தொட்டுட்டு, ஓகேவா, இந்த இடத்த தொட்டுட்டு திரும்ப இப்படி மூவ் பண்ணி தான் மூவ் பண்ணுவான். அதை இதை பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ரீட் பண்ணிக்கங்க. ஏன்னா இப்போ ட்ரெண்ட் லைன் இப்படி வரையறோம்னு வச்சுக்கோமே, நீங்கள் மார்க்கெட்டு காலைல ஆரம்பித்து இப்படியே போய் திரும்ப இப்படி வந்திருக்கான். ஓகே, இப்படி வந்திருக்கான் அப்படிங்கிறப்ப நாளைக்கு கேப் டவுனில் தான் ஆரம்பிக்க சான்ஸ் இருக்குது. ஓகேவா, கேப் டவுனில் ஆரம்பித்தான் அப்படின்னாலும் நாளைக்கு ஆரம்பித்து இதை உடச்சிட்டு இங்கே போக மாட்டான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. மேபி எடிட்டிங் ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு இதில் இருந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா, இங்கே ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா இந்த இடத்த இது பண்ணுறேன் அப்படின்னா இங்கே தான் போவோம். மோஸ்ட்லி நம்பர்ஸில் மூவ் பண்ணும். நான் இன்னைக்கு ஜஸ்ட்டு நார்மலாக நம்ம ப்ரீமியம் வச்சு அனலைஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஓகேவா, அதே மாதிரி இன்னைக்கு சென்செக்ஸ் எஸ்பிரி நாளைக்கு பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டு அட்லீஸ்ட் ஓகே இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க. சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நிஃப்டி மட்டும் தான் பார்க்க முடிய மாட்டேங்குது, வெளியே கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. நிஃப்டி மட்டும் ஃபுல்லாக பார்த்துட்டு கிளியராக ஒரு டைம் நான் சொல்லிடுறேன். சப்போஸ் ஓகே, சப்போஸ் நாளைக்கு மார்க்கெட்டு காலில் மூவ் பண்ணுறான் அப்படின்னா தாராளமாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், கால் சைடே மூவ் பண்ணலாம். ஏன் அப்படின்னா அதே மாதிரியே வாலிடிட்டியை பொறுத்த வரைக்கும் எஃப்ஐஐ பொறுத்து தான் மாறாது நம்ம சொல்ல முடியும். வாலிடிட்டியை பொறுத்த வரைக்கும் காலைல 10 மணிக்கு முன்னாடி மார்க்கெட்டுக்குள்ளே பிகினராக இருக்கவங்க தயவு செஞ்சு உள்ளே வராதிங்க. ஒரு மார்க்கெட்டை ஒரு மணி நேரமாச்சும் போட்டும் அதுக்கப்புறம் உள்ள வாங்க. உங்கள்கிட்ட எவ்வளோ கேபிட்டல் இருக்குது, அதே மாதிரியே ஏதாவது பர்சனலாக ஏதாவது ஸ்டாக்கை நீங்கள் அனலைஸ் பண்ணணுமா அப்படின்னாலும் என்கிட்ட சொல்லுங்கள், நான் அனலைஸ் பண்ணி
ரெக்கமெண்டேஷனில் அனலைஸ் வேணால் பண்ணி சொல்கிறேன். சரிங்களா? அனலைஸ் வேணால் பண்ணி சொல்கிறேன். சரிங்களா? நிஃப்டி மட்டும் தான் பார்க்க முடிஞ்சிச்சு. ஏன்னா இதுக்கே டைம் ரொம்ப ஆயிடுச்சு. ஆமாம், நான் புது சேலஞ்ச் ஆரம்பிக்கிறேன்னு சொன்னேன்ல, நியூ சேலஞ்ச். பேங்க் நிஃப்டி எல்லாம் நாளைக்கு பார்ப்போம். ஓகே, இதுதான் என் ஃபஸ்ட் கிளாஸ். எப்படி இருக்குங்கிறத நீங்கள் தான் சொல்லணும். நான் இது வரைக்கும் இந்த மாதிரி போர்டில் நடத்தி போட்டுலாம் சொன்னதெல்லாம் இல்லை. நீட்டாக கூகுள் மீட்டில் அழகாக சொல்லுவேன். இதில் என்னால் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. சரி, ஓகே, ஃபஸ்ட்டு கிளாஸ் தானே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, யாரும் திட்டாதீங்க. அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் சேலஞ்சை பற்றினா அப்டேட்டு சரி எங்கடா, சரி விடுங்க, சேலஞ்சுன்னு போட்டால் அது எங்கேயே எழுதிட்டு. நெக்ஸ்ட் சேலஞ்சை பற்றி பார்த்தோம்னா, இப்போ என்னோட ஹோட்டலை நான் தான் டேக் ஓவர் பண்ணுற மாதிரி ஆகிப்போச்சு. அதனால் அடுத்த சேலஞ்ச் பற்றி யோசிக்க டைம் இல்லை எனக்கு. பார்ப்போம், அதுக்கான டைம் அமையுது அப்படின்னா திரும்பவும் நான் ட்ரீட்குள்ளே வரேன். ஏன்னா இப்போ நான் சரியாக அனலைஸ் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் இல்லை. அதனால் அனலைஸ் பண்ண டைம் இருந்தாலும் கரெக்டாக என் கடை டைமும் மார்க்கெட் டைமும் சேமாக இருக்குது. அப்படிங்கிறப்ப என்னால் ஒன்றும் பண்ண முடியல. இன்னைக்கு தானே ஃபஸ்ட் டே. எப்படி போச்சுன்னு சொல்கிறத வச்சு தான், நீங்கள் போடுற லைக்கை வச்சு தான் நாளைக்கு அனலிஸ்ட் வரும். ஓகேவா? மோஸ்ட்லி இந்த அனலிஸ்ட் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குமான்னு எனக்கு தெரியல. ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி நம்பரில் மூவ் பண்ணி பழகிக்கங்க. கேண்டிலை வச்சு கடைசி வரைக்கும் பாட் நடத்த முடியாது, அதையும் நான் சொல்லிடுறேன். கேண்டிலை வச்சு மார்க்கெட்டை லவ் பண்ண வைக்க முடியும். கேண்டில் வச்சு குடும்பம் நடத்தணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிவோர்ஸ் ஆகிடும். பார்த்துக்கோங்க. ஆல் த பெஸ்ட். நாளைக்கு நல்லபடியாக பண்ணுங்கள். நாளைக்கு நல்லபடியாக பண்ணதில் ஏதாவது ப்ராஃபிட் வந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து ப்ராஃபிட் வந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஓகேவா? சரி, ஓகே. ஃபஸ்ட் டே கிளாஸ் எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லிட்டு போங்க. டாட்டா, டேக் கேர்.